மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழகத்துல பரபரப்பா பேசப்படுறது டாஸ்மாக் மதுபான ஊழல் தான். அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மக்களிடையே பெரிய ஒரு எழுச்சின்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பார்த்து நம்பர் 1 அக்யூஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் வேற யாரும் இல்லை, தமிழக பிஜேபி தலைவரும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஆனால் சாதாரணமாக ஒரு முதல்வர் பார்த்து அக்யூஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்ற அளவுக்கு என்ன தைரியன்ற மாதிரி இன்னைக்கு மக்கள் மத்தியில் இது ஒரு பேச்சு பொருளாக இருக்குன்னு நம்ம பார்க்கப்படணும். அந்த அளவுக்கு சொல்றாருங்க போது எதை வச்சு சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அவர் டெல்லியில சாதாரண ஒரு 120 கோடி ஊழல் மட்டும்தான் நடந்திருக்கு. அதுலேயே அவர் நம்பர் 1ன்னு சொல்லி அவர் கைது செஞ்ச நடவடிக்கை. அதனால இங்க 1000 கோடின்னு சில இடி அதிக ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, இதெல்லாம் தாண்டி நிறைய இருக்கு, 40,000 கோடி மேல வரும் அப்படின்ற மாதிரி அவர் சில கணக்கு சொல்றாரு. ஆனா இங்க பார்க்கப்பட வேண்டியது அக்யூஸ் நம்பர் 1 இந்த மாதிரி அதே நம்ம சாராய அமைச்சர் அப்படின்னு என்ன தைரியத்துல சொல்றாருன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷர் சொல்லியிருந்தா இந்நேரம் வேற விதமா இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு ஏன் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவரை பேச முடியல, அவரை ஜமாளிக்க முடியலன்னு தான். இன்னைக்கு டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட போறதா சொல்லியிருந்தாங்க. அப்போ கைது நடவடிக்கை. அப்பதான் இவர் அந்த பேட்டியை சொல்றாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் சில விஷயத்த கேட்கிறாங்கன்னு அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன உத்தமரா, இந்தியாவிலேயே நம்பர் 1 அக்யூஸ்ட் அவர் தான் அப்படின்ற மாதிரி சில தைரியமா சில ஆதாரப்பூர்வமான விஷயத்த வைக்காம அவர் சொல்ல மாட்டாருன்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு அமைச்சரை, ஒரு முதலமைச்சரை அக்யூஸ் நம்பர் சாராய அமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் மத்தியில ஒரு மக்களிடையே அது எப்படி சேருன்னு தான். மக்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு நம்மளோட முதல்வர் பார்த்து ஒருத்தர் அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்றாருன்னா காரணம் இல்லாமையா சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி தான். அதுக்கான ஆதாரம் கூட இப்போ இடி ரைடு எல்லாம் போயிட்டு இருக்குன்னு தான். அதனாலதான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அண்ணாமலை, அதாவது சாதாரண இப்ப நம்ம சொல்லலாம், இப்ப இந்திக்கு இங்கிலீஷ் தெரியாத ஆட்கள் மாதிரி அழிச்சாங்க பாருங்க, இந்தின்னு நினைச்சு அழிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆள் சொல்லியிருந்தா கூட இதை நம்பாம இருப்பாங்க. இப்ப அண்ணாமலை சொல்லும் போதுதான் எல்லா இடத்துலயும் பரபரப்பா இன்னைக்கு பேசப்பட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் இதே நேத்து ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவில் தமிழக மக்கள் தமிழக அரசு எந்த அளவுக்கு ஒரு உறுதியா இருக்காங்க பாருங்கன்னு மத்திய அரசு மிரண்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விட்டிருந்தாரு. அதாவது அந்த ரூபாய் நோட்ல ரூங்கிற ஒரு விஷயம் மாத்தினதுனால அப்போ இங்க மக்களிடையே சில கேள்விகள் இங்க வருதா இல்லையா, இதை மாத்திட்டான்னா நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு எல்லாம் பார்க்கப்பட்டுருவாங்களான்னு தான். நிறைய விஷயம் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் எல்லாம் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது தொழில்நுட்ப, அதாவது என்ஜினியர், மெடிக்கல் எல்லாம் தமிழ் வழியில நீங்க கல்வி போதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணானா நல்லா இருக்கும் தானேன்னு சொல்லும்போது அதை ஒருவேளை இவர் முதலமைச்சர் எடுத்து ஒரு உறுதியா இருக்குன்னு எடுத்திருந்தா கூட இன்னைக்கு மக்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னும் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம்ல நாங்க தமிழ் மீடியம் மட்டும்தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இப்ப நிறைய ஸ்கூல்ல தமிழ் மீடியத்திலயும் இங்கிலீஷ் பயிற்று மொழியா இருக்கலான்னு கூட எடுத்து வச்சுட்டாங்க. அப்ப இந்த எந்த இடத்துல இவங்க உறுதியா இருக்காங்கன்னு தான் இந்த ரூபாய் நோட்ல, அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துல வச்ச அந்த இதை அதை மீறுற மாதிரி தான் சில செய்திகள் வருத ஒழியா, இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு. அதாவது ஒரு சாதாரண ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர், அதாவது டாலருக்கு இணையா அந்த சிம்பல் ஒரு நம்ம தமிழ் நாட்டில இருந்து அது உருவாக்கி இருக்கு. அந்த தமிழன் உருவாக்கி அதையே நீங்க இது பண்ணிட்டீங்களேன்னு. அப்போ உறுதியா தமிழை வளர்க்கறதுக்கு இதுதான் கிடைச்சதான்ற மாதிரி இன்னைக்கு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த பட்ஜெட் பத்தி, இந்த அரசு பத்தி பெருமையா நிறைய பத்திரிகையாளர் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பெருமையா இவர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு, அதை மட்டும்தான் நீங்க பார்த்திருக்கீங்க போல இருக்கு, இதெல்லாம் தாண்டி நிறைய சட்ட ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான இல்லை கஞ்சா, இதெல்லாம் பத்தி கேட்கறது நீங்க படிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி சில நிறைய விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் தாண்டி நம்ம சில விஷயங்கள் இன்னைக்கு பார்க்கப்படணும். டிவியில தான் சில விஷயங்கள் நடக்கும். அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இப்ப நியூஸ் 18 எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஆளுங்கட்சிங்க எதிராக பேசினானா யாருமே பேச மாட்டாங்க. அதே எதிர்கட்சி யாராவது பேசினாங்கன்னா அவங்கள பேசவே விட மாட்டாங்கன்ற மாதிரி.
அதே இன்னைக்கு சட்டமன்றத்துல பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது ஆளுங்கட்சி ஏதாவது பேசினானா அது லைவ் விடுறாங்க, எதிர்கட்சியில வந்து பேசினானா அது லைவ் விடுறதில்ல, எங்களை பேசவே விடுறதில்ல. அதனால நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துட்டு வரணும், அதுவும் கூட டிவிஷன் முறையில எடுத்துட்டு வரணும். டிவிஷன்னா அதாவது சட்டப்பேரவையில் ஒரு பேரவை அது வந்து பேரவையில வந்து கதவு லாக் பண்ணியிருக்கணும். அதுல வந்து ஒரு 6 டிவிஷன் இருக்கு. 6 டிவிஷன்ல வந்து யார் போட்டிருக்காங்க, யார் போடலைங்கிறது, அதாவது யாருக்கு ஆதரவா இருக்காங்க, யார் எதிராக இருக்காங்க, அதை வச்சுதான் நம்ம போட்டி தேர்ந்தெடுக்கணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஆனா இங்க வந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு அதிகாரமா ஆளுங்கட்சி இருக்காங்கன்ற மாதிரி தான். இப்போ ஒரு போன ஒரு இதுல முதலமைச்சரே சொல்லியிருந்தாரு, அதாவது நாங்க வந்து 1,00,000 அளவுக்கு போராட்டம் வந்துச்சு, அதெல்லாம் நாங்க அனுமதி கொடுத்திருந்தோன்ற மாதிரி. அப்ப அந்த 1,00,000 போராட்டம் வந்ததே இவங்களுக்கு ஒரு வீக்கான பாயிண்ட் தான். ஆனா இருந்தாலும் நாங்க அனுமதி கொடுத்தோன்ற மாதிரி இன்னைக்கு ஏன் இங்க பிஜேபி இன்னைக்கு மதுபான ஊழலுக்கு எதிராக போராடும் போது விட்டுருக்கலாமேன்ற மாதிரி தான். காவல்துறை அவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நைட்லயே கூட சில இடத்துல போய் கைது நடவடிக்கை எல்லாம் வீட்டிலேயே கைது நடவடிக்கை எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா இருக்காங்க பாருன்னு தான். அண்ணாமலை அதனாலதான் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, அதாவது நீங்க வந்து இந்த காவல்துறைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நாங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல வந்து போராடுறோம்னு சொல்லும் போது இந்த அளவுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க. அடுத்தது வந்து எந்த இடம் இருக்குன்னு நாங்க சொல்ல மாட்டோம், எப்படிப்பட்ட போராட்டம்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம், யார் இடத்துல போய் நாங்க முற்றுகையிடுறோம்னு கூட சொல்ல மாட்டோம். அப்போ சில இடத்துல இங்க வருது யார் இடம் போது இங்க முதலமைச்சர் வீட்டையே முற்றுகையிட்டுருவாங்களோன்னு இன்னைக்கு சில கேள்விகள் வரும். ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும்போது கூட எல்லாரும் கேள்வி அந்த இடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டெல்லியில வந்து சாதாரண ஒரு 120 கோடிக்கெல்லாம் ஆட்சியே கலைஞ்சிருச்சுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். அப்ப இந்த இடத்துல வந்து மூலமே இவர் தானே, அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் தானே. அரசு யாரு சார்ந்து இருக்கு, யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, மதுபான எல்லாமே அவங்க தானே, மந்திரி ஆனாலும் என்ன ஆனாலும். அப்போ அண்ணாமலை அவர்கள் தெளிவில்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு போற ஆளு கிடையாது. அப்ப அந்த இடத்துல வந்து எல்லாமே ஆதாரப்பூர்வமா, சில இடத்துல இங்க வந்து அக்யூஸ் நம்பர் 1ன்னு சொல்லும்போது டெல்லியில நிலைமை தான் இங்க வருமோங்கிற ஒரு அச்சத்தை இங்க ஏற்படுத்திட்டு போயிட்டாருன்னு தான் நம்ம இன்னைக்கு சொல்லணும். ஏன்னா இங்க எல்லா விஷயமே அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கோட் வேர்டு இட்டு போட்டு வர்ற, அதாவது டெல்லி சத்தீஸ்கர் தமிழகம் அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க தமிழகம் வரும்ன்ற மாதிரி சில இது. அதே மாதிரி இந்தி அழிக்கிறேன்ட்டு இங்கிலீஷை அழிச்சாங்க பாருங்க ரயில்வே தண்டவாளத்துல. அதுல அந்த எம்எல்ஏக்கு வந்து நீங்க அடுத்தது வந்து ஆட்சியே எந்த ஒரு எலெக்ஷன்லயும் நிக்க முடியாது, உங்க மேல எஃப்ஐஆர் பதிவுப்படும், பதவியே பறிக்கப்படும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர் பயமுறுத்திட்டு பண்ணார். அதே மாதிரி தான் இன்னைக்கு டெல்லி மேற்கோள் காட்டி அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னாரு. அப்போ உண்மையிலேயே இது ஆதாரமா நாளைக்கு இடி ரைடு வந்து எல்லாம் பண்ணிட்ட ஆதாரம், அதாவது அதிகாரப்பூர்வமா இந்த மாதிரி ஆதாரப்பூர்வமா சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அரெஸ்ட் தானோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதை பேசப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும்போது, மக்கள் சார்ந்த விஷயம் இருக்கும்போது ஏன் இந்தி எதிர்ப்புன்னு ஒரு போராட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க, அடுத்தது டீலிமிட்டேஷன் எடுத்துட்டு வந்தாங்க, இப்ப ரூபாய் நோட்ல எடுத்துட்டு வந்தாங்க. இந்தியில தோல்வி, இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி அதுல தோல்வி, டீலிமிட்டேஷன் சொல்லி அதுலயும் தோல்வி. ஏன் இப்ப மடைமாற்ற விஷயத்த கையில எடுக்கிறாங்கன்னு தான். இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்லா ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் எடுத்தாங்கன்னா தமிழக அரசு வந்து எல்லாருமே போட்டுருவாங்க தான். ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாம் மக்களை வந்து முட்டாளாக்குற மாதிரியே சில நிலைப்பாடு இருக்குன்னு. இப்போ ரூங்கிற விஷயம் உண்மையிலேயே ஒரு ஒரு இந்த நேரத்துல அவசியமற்றதுன்னு தான் பார்க்கப்படுறாங்க எல்லாரும். இப்ப எவ்வளவு விஷயம் பேசுறதுக்கு இருக்கு. இன்னைக்கு மக்கள் மத்தியில நிறைய சட்ட ஒழுங்கு இருக்கு, எல்லாம் நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமா எடுத்துட்டு வர்றதுக்கு இருக்கு. ஆனா மத்திய அரசு வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்கன்னு இன்னைக்கு நல்லா தெரியும். ஏன்னா இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் பார்க்கணும் மத்திய அரசு. ஏன்னா இதே விட்டுட்டு இருந்தான்னா உண்மையிலேயே, ஏன்னா காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழகம் வந்து ஏதோ ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி அளவுக்கு கடன் மாநிலமா மாறி இருந்தா அடுத்த ஆட்சியில மறுபடியும் கடன் எவ்வளவு வாங்கலான்ற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி.
இப்ப இவங்க வந்து எதிர்க்கட்சி, இவங்க எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி. இப்ப எதிர்க்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி இருக்கும்போதெல்லாம் சொன்னாங்க கடல் மாநிலமா மாறிட்டீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் ஓட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களோட உரிமை, உங்களோட கோரிக்கை அனைத்தும் நாங்க நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களே வீதியில வந்து போராடுற நிலைமை ஆயிடுச்சு. அப்போ இது 1 கோடி 2 கோடின்னு இல்லை, அதாவது 1000 கோடி லட்ச கோடிங்கும் போது இங்க ஊழல் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வச்சுதான் ஒரு அண்ணாமலையை சொல்றாரு பாராளுமன்ற எலெக்ஷன் இதை வச்சுதான் நடந்துச்சு. 2026ல எம்எல்ஏ இப்ப சட்டமன்ற எலெக்ஷன் வந்தாலும் கூட இந்த காசை வச்சுதான் நடக்கும். இதெல்லாம் வச்சுதான் இந்த அரசு நடத்துறாங்கன்னா மக்கள் இன்னைக்கு சிந்திக்கணும்னு தான். ஏன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு தொழில்நுட்பத்துல ஏதோ வளர்ச்சி அடைந்து அதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு எலெக்ஷன் நடத்தணும் இருந்தா தெரியாது. இந்த சாராய் வித்த காசுல எல்லாம் சில எலெக்ஷன் நடத்தி அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்காக பாடுபடுறேன்னு சொல்றவங்கள 2026லயும் சிந்திக்கிறாங்களா சிந்திக்க மாட்டாங்களான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்.